வணக்கங்கள். இப்போ தமிழ்நாடு தேர்தல் முடிந்து விட்டது. ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய கட்சி ஒண்ணு ஆட்சி அமைக்க பெரும்பாலும் அமைச்சிருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு யோகேஷ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் பேசுறதுக்கு நெறைய இருக்கு. வாங்க நம்ம அவர்ட்ட பேசுவோம். வணக்கம் யோகேஷ். வணக்கம். யோகேஷ், இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல இருந்த ஒரு திராவிட கட்சியின் ஒரு தாக்கம் தமிழ்நாட்டிலிருந்து இப்ப விலகி போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ புதுசா ஒரு கட்சி உள்ள வந்திருக்கு. இத பத்தி உங்களோட கருத்த சொல்லுங்களேன். அது ஆக்சுவலா 50 ஆண்டு இல்ல, 100 ஆண்டுகளுக்கும் மேலாக. ஏன்னா நீதி கட்சி அதுதான் தாய் கட்சி இது எல்லாத்துக்கும். 1917ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலாக இருந்த ஒரு பிலாசபி. பட் இதுல இருந்து அவங்க விலகி போறாங்களான்றது நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ அவங்களோட பாலிசிஸ், அவங்களும் வெல்ஃபேர் ஸ்டேட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் இட்ஸ் அஸ்டானிஷிங் ரிசல்ட். பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இது வந்து தமிழக மக்களோட தமிழக ஓட்டர்ஸோட ஒரு 30 இயர்ஸ் சர்ச். 1991ஆம் வருஷம் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் டிஎம்கே ஆட்சி டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்த அதிமுகவோட 2 ஃபேக்ஷன்ஸையும் ஜெயலலிதா 1989ஆம் வருஷம் இணைச்சு தலைவராகிறாங்க. 91ல வின் பண்ணி வராங்க டிஎம்கேக்கு மாற்றா. அந்த 91ல இருந்து 96 வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சதுல பெரும் அதிருப்தி. ஸோ 91ல தான் ஆல்ரெடி சூஸ் பண்ண டிஎம்கே ஃபார் வாட் பல காரணங்களுக்காக அவங்க ஆட்சி டிஸ்மிஸ் ஆகுது. 91 டு 96 ஆட்சி செஞ்ச ஏடிஎம்கேக்கு மேலேயும் அதிருப்தி. பட் இப்ப இவங்களுக்கு மாற்றா யாரை கொண்டு வருது அப்படின்ற கேள்வி வரும்போது யாருமே இல்லை. ஸோ அப்ப திரும்பியும் டிஎம்கே டிஎம்சியோட அலையன்ஸோட ஆட்சி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஜெயலலிதா ஜெயிச்சு வராங்க. அதுக்கப்புறம் திரும்பி டிஎம்கே வருது. இப்படியே மாத்தி மாத்தி போய் 2021 வரைக்கும் இவங்க 2 பேரே மாத்தி மாத்தி வராங்க. ஸோ ஒரு 30 வருஷ தேடல் யாரு இவங்களுக்கு ஒரு மாற்றுன்றது. ஸோ நிறைய பேர் அதுக்கு மாற்றத்தை கொடுக்கவும் முயற்சி செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைகோ அவர்கள் டிஎம்கேல இருந்து வெளியே மதிமுக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தனியா போட்டி போட்டாரு, முடியல. அப்புறம் அலையன்ஸ், அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி. ஸோ அதுவும் எதுவும் எடுபடலை. அதுக்கப்புறம் கமல் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சாரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஒரு 30 இயர்ஸா சர்ச் இருந்துட்டே இருந்தது யார் இவங்களுக்கு மாற்றுன்னு. ஸோ இப்போ அது சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. விஜய்க்கு வேணா இது ஒரு ஈஸியாக 2 வருஷத்துல கிடைச்ச சக்சஸ். ஆனா தமிழக மக்களுக்கும் தமிழக ஓட்டருக்கும் 30 இயர்ஸ் வெயிட், 30 ஆண்டுகள் கழிச்சு அந்த தேடலுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அஸ்டானிஷிங் ரிசல்ட். 2 வருஷமே இருக்க பார்ட்டி ஒரே ஒரு நபர், அந்த சின்னம், இது மட்டுமே 35%, கிட்டத்தட்ட 35% வாக்குகள், 1,72,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அண்ட் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரே தோத்துருக்காரு. பட் இது தமிழக வரலாறுல முதல் முறையில 4வது முறையா நடக்குது. ஸோ அதனால ஹிஸ்டரி டசன்ட் ரிப்பீட் பட் இட் ரைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை ரைம் பண்ணி இருக்கு. இல்ல, ஸ்டாலினுக்கே தோல்வின்றது இது முதல் முறை கிடையாது. ஆனா ஒரு சிட்டிங் சிஎம்ன்றத பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு தாக்கம். ஆமா. ஸோ நல்ல பாப்புலரான மினிஸ்டருங்கெல்லாம் தோத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஆரே தோத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஐடியாலஜி ஆர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது அகைன் அண்ட் அகைன் ஒர்க் ஆயிருக்கு. பட் அண்டர் கரண்ட் ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் மக்களுக்கு இருந்தது. அவங்க தேடிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. ஸோ நான் இது அப்படிதான் பாக்குறேன். ஆல்டர்னேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, விஜயை விட சீமானோட கொள்கைகளும் அவரோட சித்தாந்தங்களும் ரொம்ப அதிக அளவில் வரவேற்கப்பட்டது. ரொம்ப அதிக அளவில் அது பேசப்பட்ட பொருள். அப்படி இருக்கும்போது சீமானை தவிர ஏன் மக்கள் விஜய்க்கு போனாங்க? அந்த ரசிகர் மன்ற காரணமா? இது தமிழக வாக்காளர்களோட ஒரு பெரும் முரண்பாடு, தமிழக அரசியல் களத்தோட பெரும் முரண்பாடு. இப்ப நீங்க அண்ணாதுரை அவர்கள் ஜெயிச்சதுல இருந்து நீங்க எடுத்துக்கங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, அண்ணாதுரை அவர்கள், அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் அவர்கள், இதுக்கு நடுவுல அண்ணாதுரை மறைந்த போக நடுவுல கொஞ்ச காலம் நெடுஞ்செழியன் அவர்கள், அதுக்கப்புறம் திரும்பி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கொஞ்ச காலம் நெடுஞ்செழியன் அவர்கள் திரும்பவும், அப்புறம் ஜானகி அம்மையார் வராங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஜெயிச்சு வராங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலின் வராரு.
அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதியை சொல்லி சப்சிக்வெண்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் டினாமினேட்டர் நெடுஞ்செழியன் அவர்களை தவிர்த்து என்னன்னா இவங்க எல்லாருக்கும் திரை பின்னணி. அண்ணாதுரை அவர்கள் வந்து கதையாசிரியர், வசனகர்த்தா. நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதையாசிரியர், வசனகர்த்தா, ப்ரொடியூசர். எம்ஜிஆர் அவர்கள் நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர். ஜெயலலிதா அம்மையார் சொல்லவே வேணாம், நடிகை. அதுக்கப்புறம் ஜானகி அம்மையாரும் நடிகை. ஸ்டாலின் அவர்கள் நடிகரா இருந்திருக்காரு, இது பல பேருக்கு தெரியாது. மூகா முத்து அவர்கள் வந்து இருந்த அளவு கூட சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல அவரா நடிகரால. சோ அவருமே திரை பின்னணியில இருந்து வந்தவர் தான். பட் அது வந்து அது அவ்வளவு பெரிய பல பேருக்கும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிற தருணத்துல தான், இல்ல கட்சி தலைவர் ஆகும்போது தான் தெரிய வந்தது. சோ அது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் திரு உதயநிதி அவர்களும் பாத்தீங்கன்னா சினிமால பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடத்துறவர், அவரும் நடிகரா இருந்திருக்காரு. ஸோ தமிழக மக்கள் தொடர்ச்சியா திரை பின்னணியில இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இது இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கு. பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஆசிஃப் அலி ஜர்தாரி பாகிஸ்தான்ல பெனாசிர் புட்டோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவர் பையனுக்கு நீங்க ஏன் வந்து பிலாவல் ஜர்தாரின்னு வைக்கல, பிலாவல் புட்டோ அப்படின்னு வச்சீங்க பேர் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்ன பதில் வந்து, இன் சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸ் ஃபேமிலி நேம் இஸ் அ ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெகக்னிஷன், ரெஸ்பெக்ட், மாஸ் இமேஜ், ஹீரோ வர்ஷிப் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அதோட உச்சகட்டம் தான் வந்து இந்த சினிமா பாப்புலாரிட்டி, ஃபேன் கிளப் எல்லாம். ஸோ அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஈவன் கட்சிகளுமே வந்து கொள்கை எல்லா பத்தியும் பேசிக்கிட்டே இருந்தாலும் சிஎம் ஒரு ஹீரோவா ஒரு இமேஜ் ப்ராஜெக்ட் பண்றது கலைஞர், எம்ஜிஆர், ஒற்றை மனிதர் ஒரு ஹீரோ மாதிரி தான் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், இப்ப எடப்பாடி கூட அப்படிதான், மீண்டும் வரணும் எடப்பாடி அந்த மாதிரி ஒரு மெசேஜிங் கூட தான் வருது. ஸோ அவரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸ்டாலினுமே வந்து திராவிட மாடல்ன்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த தடவை அவங்க பெருசா மார்க்கெட்டிங் பண்ணாலுமே மெசேஜிங் என்னமோ போன தடவை வந்து ஸ்டாலின் தான் ஒருவர் விடியல் தர போவார்னு, இந்த தடவையும் ஸ்டாலின் வச்சுதான் பண்ணாங்க. ஸோ இந்த பர்சனல் இமேஜ் பேஸ்டு பாலிடிக்ஸ்னு போகும்போது இன்ஃபேக்ட் இந்த தடவை 4 பேர் வந்து 4 கார்னர்ட் ஃபைட் இல்லைங்களா. டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஸ்டாலின் லீட் பண்றாரு, என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி, டிவிகேக்கு வந்து விஜய், அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சீமான். இதுல வந்து 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. எடப்பாடி மட்டும் தான் வந்து சினிமால இல்லாம அரசியல் தலைவர், வெறும் அரசியல்ல இருந்தே வந்தவர். சோ பர்சனல் இமேஜ் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சீமான் வர்சஸ் ஸ்டாலினா இருக்கும்போது இவரு பெரிய பர்சனல் பிராண்ட், பர்சனல் இமேஜா இருந்தாரு. இப்போ அது வந்து ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு வரும்போது விஜய் பெரிய பர்சனல் பிராண்டா இருக்காரு, அதை தான் சூஸ் பண்றாங்க. பட் ஐ திங்க் இவர் எப்பவுமே வந்து நம்ம யார்கிட்டயா பேசும்போது பெரும்பாலானவங்க சொல்றது என்னன்னா, நிறைய பேர் they prefer to vote for a winning party. யார் வின் பண்ணுவான்னு தெரிஞ்சு ஓட் பண்றது, ஏன் ஓட் ஏன் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு இருக்கு. சோ விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. சோ அவரால இதை செய்ய முடியும் நிறைய பேரை நம்பினாங்க. விஜய் ஜெயிச்சிருவாருன்னு முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அப்படி இருக்க விஜய் ஜெயிச்சிருவாருன்னு தெரிஞ்சிருக்குல்ல. அவர் பின்னாடி வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இப்ப இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் வந்து விஜயகாந்தால இதை செய்ய முடியல, ஏன் கமலால செய்ய முடியல, ஏன் விஜய் செஞ்சிருக்காரு அப்படின்றது. பட் அது வந்து ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ஒரு நூற்றாண்டுகளுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வாத்தியாருக்கு ஓட்டு போட்டவங்களா இப்போ பல பேர் வந்து உயிரோட இருக்காங்களான்னு தெரியாது. சோ ஜெயலலிதா அம்மையாருக்கு முதல்ல 91ல இருந்து வாக்களிச்சவங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா 60, 70 அந்த ஏஜ்ல இருப்பாங்க. சோ இப்போ வந்து புது ஓட்டர்ஸ்க்கு இது ஒரு இமேஜ் மாஸ் மீடியா பேஸ்ட் வேர்ல்ட். ஏன்னா படிச்சு இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியால வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி படிச்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு சொசைட்டி இல்ல இப்ப, உலகம் ஃபுல்லாவே இல்ல. அது கரெக்ட்டுங்க. அதே மாதிரி இப்போ உதயநிதிக்கே வந்து அவர் பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு முன்னாடி சினிமால போய் கொஞ்சம் பேசுற
வெளியே வந்து காட்டி ஒரு என்ன ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு தான் வந்தாரு. ஷூர். ஆனா ஆமா. இந்த மாதிரி ஃபேன் பேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றது அடிப்படை சித்தாந்தம் கொள்கைகள்லாம் அகேன்ஸ்டா போற மாதிரி இருக்கு. இது ரொம்ப வேதனை தர வேண்டிய விஷயம் தானே. நீங்க ஒரு எதார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஐ மீன் ரொம்ப பிரின்சிபிள்டா நீங்க பாத்தீங்கன்னா வேதனை தர விஷயமா இருக்கும். பட் எதார்த்தத்துக்கு நம்ம வருவோம். இப்ப நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரே கம்பெனி கவர்மெண்டோ பிரைவேட்டோ 32 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு 3 வருஷத்துக்கும் ஒரு 2 வருஷத்துக்கும் எல்லாரும் கம்பெனி மாறிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? சோ கொள்கை அப்படின்னு நம்ம தமிழக அரசியல் களத்துல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. சோ டிஎம்கேன்றது வந்து கொள்கையை பத்தி பேசினாலும் இந்தியா லெவல்ல அவங்க ஒரு ரெக்கார்டே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற எந்த ஒரு ஸ்டேட் பார்ட்டியும் இத்தனை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது கிடையாது. காங்கிரஸ் கூடயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க, பிஜேபி அலையன்ஸ்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தேர்ட் ஃப்ரண்ட்லயும் இருந்திருக்காங்க. சோ கொள்கை எல்லாம் நீங்க பேசினாலும் நாங்க வந்து 100 வருஷ பாரம்பரியம், திராவிட மாடல், பெரியாரோட சித்தாந்தம் எல்லாம் நீங்க சொன்னாலும் நீங்க வந்து ரியல் பாலிடிக்ஸ் தான் எடுக்கிறீங்க, முன்னெடுக்கிறீங்க. கொள்கையெல்லாம் நாங்க மேடையில பேசுவோம். ஆனா இன்னைக்கு அரசியல் களம், இன்னைக்கு ஓட்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதுல நானும் என்னோட பார்ட்டியும் சர்வே ஆகிறதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை தான் அரசியல் கட்சிங்க தொடர்ச்சியா எடுத்து இருந்திருக்கிறாங்க. சோ இதுல ஓட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் அழுதே இருப்பாங்க பல நேரங்கள்ல, இப்படி தலைவர் ஏன் எடுத்தாருன்னு. சோ இப்போ ஓட்டர்ஸ் அந்த டிசிஷன் எடுக்கும் போது மட்டும் நம்ம ஏன் வேதனைன்னு சொல்லலாம். இந்த நிலைக்கு அவங்கள தள்ளினது யாரு? திடீர்னு வந்து இந்த பார்ட்டில இருப்பாங்க, அப்புறம் அந்த பார்ட்டிக்கு போயிடுவாங்க, அப்புறம் இந்த அலையன்ஸ்ல இருப்பாங்க, அப்புறம் அந்த ஜெயிச்ச பிறகே மாறுறாங்க. ஜெயிச்ச பிறகே மாறுவாங்க. விஜயகாந்த் கட்சியில பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அந்த 40 எம்எல்ஏ ஜெயிச்சதுல இருந்து எத்தனை பேர் விட்டுட்டு போனாங்க. சோ இதெல்லாம் இருக்கு. சோ இது ஏன் வந்து கொள்கைய விட்டுட்டு அரசியல் நடத்துறதுக்கு அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் இருக்கு, கொள்கையை விட்டுட்டு ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர்களுக்கு ஏன் இல்ல அதே உரிமை? சோ நீங்க போட்ட கோட்ல தான் இப்ப வாக்காளர்கள் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைப்பாராங்க? ஏன்னா 108 மேஜிக் நம்பர் 118 10 சீட்டு முன்ன பின்ன இருக்கு. நீங்க அத அமைப்பா? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் பிஎம்கேவும் ரொம்ப ப்ராபபிள் கேண்டிடேட்ஸா சொல்றாங்க. பட் தெரியல, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். பட் நம்மளோட என்னது ஒரு ப்ரிடிக்ஷன் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? மோஸ்ட் லைக்லி அவரு ஆட்சி அமைச்சிடணும். அவரு ஆட்சி அமைச்சு 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி ஆன்டி இன்கம்பன்சி வந்து அவரால் எதுவும் அதாவது அவருடைய வாக்குறுதிகள்லாம் பலவற்றை நிறைவேற்ற முடியல பல்வேறு காரணங்களுக்காக. ஐ மீன் அவங்களால பண்ண முடியல, நிதி இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முட்டுக்கட்டை போடுது, கோர்ட்டு முட்டுக்கட்டை, எது வேணா இருக்கட்டும், பட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 பார்ட்டிங்களால திரும்பி ஜெயிச்சு வர முடியும். இதுக்கு நடுவுல எப்படி இது கவுந்தாலுமே இது வந்து அனுதாப அலையாதான் மாறும் அவங்களுக்கு தான். இதுக்கு உதாரணங்கள் இருக்கு. 2007ஆம் வருஷம், அதுக்கு முன்னாடி 2 வருஷமோ 2.5 வருஷமோ ஜேடிஎஸும் பிஜேபியும் ஒரு அக்ரிமெண்ட்ல 2 வருஷமோ 2.5 வருஷமோ ஜேடிஎஸ் இருக்கணும். அது முடிஞ்ச பிறகு வந்து பிஜேபி எடியூரப்பா தலைமையிலான பிஜேபிக்கு ஆட்சி ஒப்படைக்கணும். ஆனா ஒப்படைக்காம பின் வாங்கிட்டாங்க, ஆட்சி கவுந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டியோட ஜெயிச்சு வந்துட்டாங்க. இதேதான் வந்து ஐ திங்க் 2014 நினைக்கிறேன் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டில செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. வெளியில இருந்து காங்கிரஸ் வந்து இது கொடுத்தாங்க. 49 நாள் தான் இருந்தது. அந்த ஆதரவு வாபஸ் ஆன உடனே திரும்பி வந்த எலெக்ஷன்ல ஃபுல் மெஜாரிட்டியோட ஜெயிச்சு வராங்க. சோ இப்போ வந்து மக்களோட மேண்டேட் இருக்கு. சோ இதை வச்சு ஃபார்ம் பண்ண முடியலன்னா இவங்களுக்கு தான் திரும்பி அது அட்வான்டேஜா போய் முடியும். ஏன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் இவங்களை ஃபார்ம் பண்ணல, ஏதோ சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. இந்த காலத்துல இருக்கிற மீடியால அந்த நரேட்டிவ் செட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நீங்க நிறைய டிஎம்கே சப்போர்ட்டர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற இதுவெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தோட வைக்கிறாங்க, டிஎம்கே இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கு, அவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கு எல்லாம் சொல்லி வைக்கிறாங்க. சோ அதே மாதிரி ஒரு கட்டமைக்க முடியும். சோ விஜயே பர்சனலா வந்து ஒரு இடத்துல வந்து அழுது பேட்டி கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. சோ
நிறைய பேர் வந்து இவ்வளோ வேதனையா பேசுறவங்க வந்து பல விஷயத்த பேசலாம். அந்த அண்டர் கரண்ட் ஏன் வந்ததுன்றது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஐ திங்க் நம்ம இல்ல இது அத வந்து எனக்கு தெரிஞ்சு இத விஜய் சைலண்ட் வேவ், விஜய் வேவ்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த வேவ் வந்து தமிழகத்தில் மட்டும் தான் இருக்கு. பாண்டிச்சேரியில இந்த வேவ் இல்ல. அங்க வந்து ரங்கசாமி இவர் வந்து ஆட்சி அமைச்சுட்டு போயிட்டாரு. இங்க மட்டும் தான் அந்த தாக்கம் இருந்திருக்கு. ஸோ மக்கள் ஆர் வெரி வெரி செலக்டிவ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இவ்வளோ தூரம் குடுத்தவங்க அந்த சிங்கிள் ஐ மீன் மெஜாரிட்டி குடுக்கல. ஸோ இது விஜய் வேவ்னு நம்ம இது பண்ணாலுமே, அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கத்தான் செய்யுது. செக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனை இருந்ததுன்றதை யாரும் பேசல. இந்த 5 வருஷத்துல நல்லா பண்ணாங்க. ஆன்டி இன்கமென்சி இவ்வளவு ஹெவியா இருந்திருக்குமான்றது டவுட். பட் வந்து எப்பவுமே ஒரு வே அப்படின்னு வரும்போது நிறைய நல்ல கேண்டிடேட்ஸும் லூஸ் பண்ணாங்க. அதுதான் ஒரு துரதிருஷ்டவசமானது. அப்படிதான் வந்திருக்கு. பட் நான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு டிஎம்கே இந்த டிஎம்கே கவர்மெண்ட் நான் பார்த்தேன்னா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கலைஞர் பல வருஷங்கள் ஆட்சி நடத்திய ஐ மீன் கட்சி தலைவராக இருந்திருக்கலாம், ஆட்சி நடத்திருக்கலாம். பட் ஐ சி பர்சனலி சி ஸ்டாலின் அஸ் அ பெட்டர் லீடர் ஃபார் டிஎம்கே அண்ட் ஆமா. பெட்டர் சீஃப் பெட்டர் மினிஸ்டர், பெட்டர் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் சொன்னாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஐ மீன் இத்தனை 2014 இருந்து ஆப்போசிஷன்லயே இருக்காங்க. இது வந்து கலைஞர் பண்ணிருப்பாரான்றது எனக்கு டவுட். ஓகே. பட் அதுக்கான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்தது பண்ணார் அப்படின்னு சொன்னாலுமே, பட் ஆப்போசிஷன்ல இருந்திருக்காரு. அவர் எடுத்த அந்த தலைவர் ஆன பிறகு அவருக்கு எடுத்த அந்த ஸ்டாண்ட இன்னி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. சோ அந்த விதத்துல ஸ்டாலினே தோக்குற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாதா அப்படின்றது வெரி ஷாக்கிங். ஆமா, வெரி ஷாக்கிங். இல்ல அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ப்ராபபிலி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா இருந்தாரு. ஸோ அவரு மத்த தொகுதிகள்ல கான்சன்ட்ரேட் பண்ண அளவுக்கு அவரோட தொகுதியில கொஞ்சம் விட்டுட்டாரோன்னு தோணுது. நிறைய ப்ரோஸ் சோ இன்னொரு ப்ரோஸ் பார்த்தோம்னா திராவிடம் இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா? ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த நரேட்டிவ் எடுபடல அப்படின்றதான் இதை காட்டுது. ஸோ திராவிட மாடல் டெவலப்மெண்ட், சோஷியல் பேஸ்டு டெவலப்மெண்ட், பிராட் பேஸ்ட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்ல வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தே ஹேவ் டன் எ லாட் இன் டெவலப்மெண்ட். இல்ல நான் வரேன் அந்த இடத்துக்கு. சோ அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. மாநில உரிமைகளுக்காக போராடுறதுக்கு நாங்க தான் சிறந்த கட்சி அப்படின்றது ஒரு நரேட்டிவ் வச்சாங்க. அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஸ்டாட் இதெல்லாம் நல்ல விஷயம் அவங்க பண்ணது. பட் அந்த கான்ஸ் அப்படின்றத வந்து பரவலா மீடியா பேசல. அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியாவோட கட்டமைப்பு எப்படி அப்படின்றது ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கலாம். இல்ல அவங்க வந்து மீடியா அவங்க கையில வச்சிருந்தாங்க. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. சோ ஆனா தாண்டி ஏதோ நடந்திருக்கு. வந்து இந்த கான்ஸ்ல பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல், எஸ், மிஸ் கவர்னன்ஸ், அப்புறம் லேக் ஆஃப் உமன் லீடர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் தலித் மர்டர்ஸ் இது நடந்திருக்கு. சோ அப்புறம் இதெல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிருச்சுன்றீங்களா? அவரோட டெவலப்மெண்ட் வந்து இதெல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ விஜய் யூஸ் பண்ணிட்டாரு. ஆமா, அவங்க அலையன்ஸ்ல இந்த முரண்பாடுகள், அப்புறம் 2 பார்ட்டிகள்ல இருந்து போன ரெபல்ஸ். சோ இப்ப நம்ம வாரிசு அரசியல்ன்ற அந்த பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து மீடியால பேசின யாருமே பேசல. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னா சீஃப் மினிஸ்டரா இருந்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், துரைமுருகன் அவர்கள், பிடிஆர், தங்கம் தென்னரசு, டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ். சோ இந்த லிஸ்ட நம்ம வச்சுக்குவோம் மனசுல. ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே இன் லோக்சபா யாரு? கனிமொழி, டிஆர் பாலு, தயாநிதி மாறன், தமிழ்ச்சி தங்கபாண்டியன், கதிரானந்த். இப்ப இது இந்த ஃபேஸ் ராஜா விட்டுட்டீங்களே. ராஜா விட்டுட்டீங்களே. ராஜா. சோ அவரும் ஒருத்தர். சோ அவரும் வச்சுக்குவோம். பட் இதுல எப்படி காம்பினேஷன் வருதுன்னா ஸ்டாலின் உதயநிதி ஃபாதர் சன் காம்போ, துரைமுருகன் கதிரானந்த் ஃபாதர் சன் காம்போ, டிஆர் பாலு டிஆர்பி ராஜா ஃபாதர் சன் காம்போ, ஸ்டாலின் கனிமொழி பிரதர் சிஸ்டர் காம்போ, தங்கம் தென்னரசு தமிழச்சி தங்கபாண்டியன் பிரதர் சிஸ்டர் காம்போ, ஸ்டாலின் தயாநிதி அங்கிள் நெஃப்யூ, உதயநிதி பிடிஆர் அன்பில் மகேஷ், தேர்ட் ஜெனரேஷன் வாரிசு அரசியல்வாதிகள். இதுதான் ஃபேஸ். சோ இது வந்து பல நாள் இந்த பிரச்சனைய பின்னுக்கு தள்ளி திராவிட மாடல் சென்டர் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்ற நரேட்டிவ் கொண்டு போனாங்க. பட் அது இந்த தடவை எடுபடல அப்படின்றது அப்படிதான் நான் பாக்குறேன். ரெண்டாவது லேக் ஆஃப் உமன் லீடர்ஸ், பிரபலமான உமன் லீடர்ஸ். சோ இப்ப இந்த ஃபேஸ் ஆஃப்
டிஎம்கே கவர்மெண்ட் இன் டிஎன் எடுத்துக்கிறீங்கன்னா இல்ல ஸ்டாலின் அப்படி பார்த்தா விஜய்டியும் வந்து உங்களுக்கு சொல்ற மாதிரி விமன் லீடர்ஸ் தான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சீமான்ட்ட தான் நிறைய எஸ் கிவன் நியர்லி 40% விமன் லீடர் இருக்கு. ஷூர் இருக்கட்டும். பட் இவங்க வந்து ஆட்சி அமைக்கிற கட்சியை தான் நம்ம சொல்ல முடியும். பட் வரவங்க ரெபலுக்கு எப்படி வராங்க, நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு இருக்குது. ஸ்டாலின், உதயநிதி, துரைமுருகன், பிடிஆர், தங்கம் தென்னரசு, டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், ஒரு அதாவது சொல்லு பவர்ஃபுல் உமன் மினிஸ்டர் கூட இல்ல. இது வந்து எவ்வளவு ஜெயலலிதா அம்மையார் மக்களால் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் முதலமைச்சர் இறந்து போனதுல பல சர்ச்சைகள், அதுல பெண் வாக்காளர்களுக்கு பெரும் அதிருப்திகள்லாம் இருந்திருக்கும், சரிங்களா? பட் அதை கேபிட்டலைஸ் டிஎம்கே என்னைக்கும் பண்ணல. ஏன் இவங்க வந்து ஒரு உமன் லீடரை வந்து அந்த இடத்துக்கு நிரப்புறதுக்கு முயற்சி கூட பண்ணலன்றது தெரியல. ஒரு இந்த ஸ்டேட்ல வந்து அதிகம் பெண்கள் படிக்கிறாங்க, அதிகம் வேலைக்கு போறாங்க, எல்லாம் சொல்றோம். இவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, நிறைய சாதிக்கிறாங்க இப்படின்னு சொல்ற இந்த ஸ்டேட்ல உமன் பவர்ஃபுல் விமன் மினிஸ்டர்ஸ் ஏன் இல்ல? என்ன காரணம்? கனிமொழி அவர்கள் இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஆனா அவங்க கண்டெஸ்ட் பண்ணல, கேம்பெயினிங் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. அவங்க தான் டெல்லியை பாத்துக்கிறாங்களே. ஏன் அவங்க டெல்லியை பார்க்கணும்? அதனால என்ன எனஃப் பீப்பிள் யார் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் யார் அந்த எனஃப் பீப்பிள்? அந்த எனஃப் பீப்பிள் விமன் லீடர்ஸ் யாரு? டிஃபால்ட் சாய்ஸ் தானே. அததான் கேக்குறேன். இங்க இருக்கிற இந்த தலைமைங்கள்ல 10 பேர் உமன் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, 10 உமன் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா நீங்க எடுத்துட்டு வரலன்றது இருக்கு. ஏன் வந்து இவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர், அவரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றதான் போறாங்க. இவங்க டிஎம்கேல வந்து டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இருக்கு, அது இல்லன்னாலும் நம்ம மறுக்க முடியாது. ஓகே, இப்போ அவங்க வந்து திஸ் டைம் ஃபார் them to என்னது அதெல்லாம் கொஞ்சம் இப்ப என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, நிறைய விமன் வந்து விஜய்க்கு ஓட் போட்டுட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க? நீங்க எங்க ரைட் கேண்டிடேட்ஸ் காட்டுனீங்களா? நீங்க கேண்டிடேட்ஸே காட்டல. நீங்க வந்து பவர்ஃபுல்லான ஒரு லீடர் இல்லைங்க. ஜெயலலிதா விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு போடுறதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு சினிமாட்டிக் சரிஸ்மா ஃபிகர். அத வந்து குறை சொல்றதுக்கு அவர்கிட்ட வந்து பெண்கள் கண்டெஸ்ட் பண்ணாங்க, பெண்கள் போய் இருந்தாங்கன்றது கிடையாது. அவர் அந்த இல்ல தார்மீகமா நீங்க வந்து அத குறை சொல்றதுக்கு நாங்க வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் நாங்க நிறுத்தணும். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு 10 மினிஸ்டருக்கு இங்க எங்களோட கவர்மெண்ட்ல இருந்தாங்க. ஆனாலுமே அங்க போயிட்டாங்கன்னா தான் நம்ம கேட்க முடியும். நீங்க கேண்டிடேட், அதாவது கருணாநிதி அவர்களோட மகளான கனிமொழியே வந்து நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. ஒரு பெரிய ஸ்டேட் லெவல் லீடராக வேற யாராவது கூட ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு 5 பேர் இருந்தாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ வந்திருக்க இந்த ஜென்எக்ஸ் ஜெனரேஷன்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்து யங் லீடர் இருக்கும்போது டிஎம்கேல அது ரொம்ப லேக் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? எல்லாம் உள்ள இருந்தே வராம இருக்கு. யங் லீடர் ஒரு எத்தனை பேர் வந்து யூனியன் லீடர்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க? எத்தனை பேர் வந்து ஒரு ரொம்ப சாதாரண அடிநிலையில இருந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க? அப்படி இல்ல. எல்லாமே இது எப்படின்னா, நீங்க கொடி கட்டுவீங்க, நீங்க வந்து ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவீங்க, நாங்க வந்து எங்க பிளஷர் கார்ல வந்து இறங்கும், எங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த இது வந்து எல்லா கட்சியிலயும் இருக்கு. எல்லா கட்சியும் இருக்கும். இல்ல விஜய் வந்து கேரவன்ல இருந்தா இறங்கி வந்து பிரச்சாரம் பண்றாரு, மேடை கூட போடல, அவரோட வண்டியில இருந்து மேலே ஏறி பேசிட்டு ஓயறாரு. அங்க இருந்து பார்த்தா 4 ஹவர் 5 ஹவர் மக்கள் வெயிட் காத்துட்டு இருக்காங்க. அது அங்கேயும் இருக்கதான் செய்யுது. எல்லா கட்சியிலயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் நீங்க ஆட்சி இத்தனை வருஷமா கொடுத்திருக்கீங்க, ஒரு ஃபேக்டரா சேருது. இந்த ஒரே ஃபேக்டர்னால மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஒரு 10 ஃபேக்டர் வந்து 1.5% அவங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணி இருந்திருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணி இருந்திருக்கலாம். யாருமே வந்து இங்க இல்ல. அந்த ஒரு பெரிய வெற்றிடம் இருந்து 2 சீஃப் மினிஸ்டர் இங்க இருந்திருக்காங்க. விஎன் ஜானகி அவர்களும் ஒரு குறைஞ்ச காலம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் பாத்தீங்கன்னா 7 டேர்ம் விமன் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் 6 டேர்ம் இருந்திருக்காங்க. ஒரு சின்ன 1 டேர்ம் இருந்திருக்கு. பட் அதுல வந்து ஒரு மினிஸ்டர் கூட இல்லையே. எப்படி ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டரே இல்லையே. எப்படி இந்த முரண்பாடு? இப்ப உமன் ஓட்டர்ஸ் வந்து என்ன ரீசனுக்காக இந்த 2 பார்ட்டிக்கும் ஓட் பண்ணணும்? அங்க போட்டுட்டாங்க, நாம் தமிழருக்கு போட்டாங்க, இவங்களுக்கு போட்டாங்கன்னு சொல்லலாம். பட் வந்து நீங்க வந்து பண்ண வேண்டியதை பண்ணல. அப்போ வந்து அடுத்த இடத்துல கேள்வி ஏன் கேட்கணும்? அப்புறம் வந்து அவரோட ஓட்டர்ஸ் வந்து தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு போட வந்தவங்களை விட ரசிகர்களையும் அந்த ஓட்டு அவரோட ஆதரவாளர்களையும் பார்த்து தற்குறின்னு எல்லாம் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஏன் சொல்லணும்? பார்த்தா 1.72 crores மக்கள் ஓட்டு போட்டாங்க. யாருமே வந்து கொள்கை ரீதியா அவங்க வந்து மோதல. எல்லாருமே வந்து பர்சனல் அட்டாக்ஸ் தான் இருந்தது. பிரச்சாரத்திலேயே எடுத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க வந்து தற்குறி அப்படின்னு நீங்க சொன்னா எத்தனை பேர் வந்து மத்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து
காலையில வந்து திருக்குறளை படிச்சுட்டு மத்தியானம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் படிச்சு, சாயந்தரம் வந்து கலிங்கத்து பரணி படிச்சு, நைட்டு வந்து பாரதியார் பாரதிதாசன் பாட்டு படிச்சுட்டு படிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வந்து மேனிஃபெஸ்டோ எத்தனை பேஜ்னாவது தெரியும்? பெரும்பாலான கட்சிகள் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியும். பொதுவா மீடியால ரிப்போர்ட் பண்றதை வச்சு பண்ணும். மக்களுக்கு தேவை என்ன? நாங்க வந்து நம்பிக்கை இத்தனை தடவை தொடர்ச்சியா வச்சோம், உங்களை நம்பணும். எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுதான் அவங்க பாக்குறாங்க. சரியா? அதுக்காக அவங்க வேற இந்த கடையில எனக்கு கிடைக்கல, நான் இன்னொரு கடைக்கு நான் போறேன்னா, அந்த கடைக்கு போறவங்க தற்குறி அப்படின்னு சொன்னா, இதே மக்கள்ல நிறைய பர்சன்டேஜ் பீப்புள் அந்த புது ஓட்டர் 25-26 லட்சம் வந்து அவங்களை விட்டுருங்க. இதே இதுல மிச்சம் இருக்குது இல்லைங்களா, 1.5 crores வரைக்கும் அவங்க எல்லாம் உங்க 2 பார்ட்டிக்கும் ஓட்டு போட்டவங்க தான். இப்ப அவங்க தற்குறினா அப்ப நேத்து அவங்க போட்ட ஓட்டும் எப்படி நீங்க என்ன சொல்றீங்க? அதையும் தான் குறை சொல்றீங்க இப்ப. கரெக்டா? சோ பெரிய ஒரு அண்டர் கரண்ட் டிசாட்டிஸ்பாக்சன் உங்க ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய ஃபட்டிக் இருந்தது. சோ அத வந்து சேனலைஸ் கரெக்டா அவர் பண்ணிட்டாரு. அது ஐ திங்க் எவ்ரி டைம் வந்து ஒரு வேவ் வருங்க. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, தனியா ஒரு பார்ட்டி ஒரு பெரிய கட்டமைப்போட ரொம்ப வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா they have to ride a wave. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டை முடிச்சு இண்டிபெண்டன்ஸ் வாங்குனதுனால பல வருஷம் தொடர்ச்சியா அவங்க வந்து சென்ட்ரலையும் ஸ்டேட்லயும் ஆள முடிஞ்சது. அது ஒரு 40 வருஷம் போச்சு, 50 வருஷம் போச்சுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொழி போராட்டம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி, அது பெரும்பாலும் மாணவர்கள் நடத்தினாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருந்த இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததுனால அதோட சக்சஸ்ல அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. 67ல இருந்து 2021 வரைக்கும் ரூல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தனி தெலுங்கானா அந்த போராட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால டிஆர்எஸ் வந்து மல்டிபிள் டேர்ம் 2 டேர்ம்ஸோ 3 டேர்ம்ஸோ ரூல் பண்றாங்க. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அந்த மூமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காங்கிரஸ் பூட் அவுட் பண்ணதுனால ஆம் ஆத்மி பார்ட்டி 2 தடவை வராங்க. அதே மாதிரி ராம் ஜென்மபூமி மூவ்மெண்ட் அது கொண்டு போனதுனால பிஜேபி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வேவ்ன்றது மொழி பாராட்டதுக்கு அப்புறம் வரல. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டி வருது இல்ல, அதுதான் பெரிய டிராபேக் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு என்ன லக்கு இல்லைன்னு சொல்றது. விஜயகாந்த் போன்றவர்களுக்கோ வைகோ போன்றவர்களுக்கோ அவங்க பார்ட்டி ஆரம்பிச்ச நேரத்துக்கு ஒரு வேவ் அவங்களுக்கு இல்ல ரைட் பண்றதுக்கு இல்ல. அது தமிழக மக்களுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜா போச்சு. ஐ திங்க் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து இஸ் வேர் வி கேம் வெரி க்ளோஸ் டு தட். ஏன்னா நிறைய இளைஞர்கள் போராடினாங்க, தமிழகம் தழுவிய போராட்டம் நடந்து. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தமிழ்நாடு அதுல இருந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு நியூக்ளியஸ் ஆஃப் லீடர்ஸ் வரல. அதை வச்சு ஒரு பார்ட்டியோ ஒரு ஆர்கனைசேஷன் அதுல இருந்து இந்த 2 பார்ட்டிங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, இவங்களே தான் திரும்பி இன்னொரு 10 வருஷம். சோ இந்த மாதிரி இருந்த அண்டர் கரண்ட் இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து டிவிக்கே ஜெயிச்சிருக்கு. இது வந்து 19ஆம் மேலோட்டமா வந்து ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, நடிகருக்கு ஓட்டு போட்டுன்றது 1967ல இருந்து இந்த மாநிலத்துல நடக்குது. சோ இது ஒன்னும் புதுசு இல்ல. பாலிசி கொள்கை ரீதியா வந்து மக்கள் எதையுமே பார்க்கல, எதையுமே பண்ணல. நீங்களுமே மேனிஃபெஸ்டோ மார்க்கெட் பண்ணதோட எதுவும் பாக்குறது இல்ல. சோ அதனால அதையும் ஒரு பெருசா சொல்ல முடியாது. கேட்கலாம், நீங்க வந்து நல்ல தலைவர்கள்லாம் தோத்துட்டாங்களேன்ட்டுன்னு. நான் என் லைஃப்ல பார்த்ததுல திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து மிக சிறந்த தலைவர், அது எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே போய் ஒரு சிறிய தொண்டன் போல முழக்கமிட்டாரு அவர் மரணத்தின் போது. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் எத்தனை தடவை அசம்பிளியில ஜெயிச்சு போயிருக்காரு? விடமாட்டாங்க. எத்தனை தடவை ஜெயிச்சு போயிருக்கு? நல்ல தலைவர்கள் எல்லாம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு வெளியே சோசியல் சர்வீஸோ ஒரு கம்யூனிட்டி சர்வீஸோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து ஜெயிக்க முடியல. சோ அப்படி இருக்கிற ஒரு அமைப்புல அதுல சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு இந்த ஒரு மாஸ் இமேஜ், இந்த சினிமா இமேஜ் இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் இல்லாம தனியா ஒருத்தர் வர முடியாது. 4 வாட்ஸ்அப் ஃபார்வர்டும் ஒரு 5 யூடியூப் வீடியோவும் வச்சு மூழ்கடிச்சிருவாங்க அவங்கள. அவ்வளவுதான், அதோட எழுந்திருக்க முடியாது. சோ அதையெல்லாம் தாண்டி வரணும்னா அந்த அப்பீல் தேவைப்படுது. யூ கேன் கால் இட் அன்பார்ச்சுனேட், பட் வந்து இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமும் அப்படிதான் ஆயிடுச்சு. சோ அதை எதிர்கொள்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம வந்து சொல்லலாம் வருத்தமா இருக்குது இவ்வளோ. அது இருக்கத்தான் செய்யுங்க. ஜெயிச்சிருந்தா சந்தோஷப்படுறதும் தோக்குறதா வருத்தப்படுறதும் சகஜம்தான். சோ இந்த கான்ஸ் வந்து பெருசா மீடியா பேசல.
ஓகே. சோசியல் மீடியாவிலும் வரல. சோ அந்த கான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அண்டர் கரண்டாவே ஓகே. இருந்திருக்கு. இப்போ ஓகே, வந்து ஓகே. ஒரு அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இருந்ததுன்னா, மக்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அதற்கு எதிரா நடவடிக்கை எடுக்கன்னா, 1 ஓகே. கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம். பணம் இருக்கா? அது ஒரு பிரச்சனை. பட் அதுக்கு வந்து எதிர்வினைகள் வரும் கவர்மெண்ட் கிட்ட. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து தெருவுல இறங்கி போராடலாம். பட் அத சஸ்டெயின்டா பண்றதுக்கு எல்லாராலயும் முடியாது. இல்ல அதுக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் அதுக்கும் முடியாது. எதிர்வினைகள் வரும். சோ இருக்கிற ஒரே சேஃப் ஆப்ஷன் என்னன்னா, நீ ஓட்டு பூத்ல போயிட்டு வோட் பண்றது. உனக்கு புடிக்காத ஆட்சிக்கு அகைன்ஸ்டா வோட் பண்றது. அது சைலன்ட் புரட்சின்னு சொல்றாங்க. சோ நீங்க நீங்க யாருக்கு வோட் போட்டீங்கன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்க சொல்ல விருப்பப்படலாம். சொல்ல தேவையில்ல. அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. சொல்ற இருக்கிற அந்த ஒரு ஆப்ஷன மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ எலக்ஷன் வழியா மக்கள் அரசாங்கத்திற்கு எதிரா ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ஹாப்பியான விஷயம். ஏன்னா இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன ரெவல்யூஷன், வயலன்ஸ் இப்படி போகும். அது இல்ல போகாம ஒரு ரெவல்யூஷன் மாற்றம் வரைக்கும் போக வருதுன்றது வேண்டாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இல்ல அதுக்கு தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்கல்ல. சோ அது அது இன்னைக்கு நல்ல அநேகமா விஷயம். சோ மக்கள் வந்து அத எனி காம்படிஷன் வந்து இஸ் குட். இப்போ வந்து டியோபாலி வந்து பைபோலார் ஆர் டியோபாலின்னு சொல்றாங்க. டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. இப்ப டிவிகேக்கு வந்து அவங்களுக்கே ஒரு லெத்தார்ஜி எப்படி வந்துட்டு இருக்கோம்னா, இந்த 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்றாங்கன்னா, எப்படி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அத வச்சு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணா நம்ம அடுத்த தடவை வந்துருவோம். இப்போ அதுக்கு ஸ்கோப் இல்ல. ஓகே. இப்போ 3வது ஒரு ஆள் இருக்காங்க. சோ நான் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு தலைவரா இருக்கேன். நான் ஒண்ணு வந்து சீஃப் மினிஸ்டரா இருப்பேன். இல்லன்னா ஆமா. எதிர்க்கட்சி தலைவரா இல்ல இருப்பேன். நான் கொஞ்ச நாள் சம்பாதிக்கிறேன். நீங்க கொஞ்ச நாள் இல்லன்னா நான் சம்பாதிக்கன்னு எப்படி சொல்றாங்க. இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவரா இருப்பேன். இப்போ அதுக்கு ஸ்கோப் இல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்க மாட்டாரு. ஆமா. சோ அந்த காம்படிஷன்ன்றது குட். புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்றது குட். அண்ட் வந்து இது வந்து ஆட்சி வந்து தேசிய கட்சிங்கிட்ட போகாம இருக்கிறதும் நான் வந்து நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மாநில கட்சிகிட்டயே இருக்கிறது. ஏன்னா வந்து நம்மளோட ஆமா. நம்ம அடிப்படை எவ்வளவுதான் அந்த லோக்கலைட்ஸோட பிரச்சனை லோக்கல் பார்ட்டிக்கு தான் நல்லா தெரியும். எஸ். அதுலயும் நான் வந்து நம்மளோட கொள்றேன். தனித்தன்மை எல்லாம் வந்து நம்மளால மெயின்டெயின் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் இந்த இந்த 2 கட்சிகளோட ஆட்சி தான். நம்ம எவ்வளவு விமர்சனம் பண்ணலாம். பட் ஆமா. அத வந்து அப்படி சோ மத்த மெயின்டெயின் மாநிலங்கள்லாம் பண்ணிக்கிட்டாங்க. வந்து அது தேசிய கட்சி கிட்ட போது எஸ்பெஷலி பிஜேபி கிட்ட போய் இப்போ அங்க போகாம பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து அது ம், ம். பிஜேபி கிட்ட போயிருக்கு. அந்த மாரி போகாம ஒரு மாநில கட்சிக்கே தான் திரும்பி ஆட்சி அதிகாரம் வருதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்க. பட் நான் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தங்களின் ஒரு 3 பார்வைன்னு தான் சொல்லணும். 3வது பார்வைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி உங்களோட பல கருத்துக்களை எங்களுடன் அ கலந்துரையாடி டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க.